ஆமா, ராஜபாண்டி சாரை தேடி நீ யாருன்னா இங்க வந்தாங்க? ஆமாண்டா, யாரோ ஒரு குறி சொல்றாமா மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க. அப்படியா? அவங்க எங்க? என்ன சொன்னாங்க? ராஜபாண்டி சாரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிச்சு. வெளியில தான் உட்கார்ந்து இருந்தது, பார்க்கல? வெளியிலையா? ஆமா, பார்க்கலையா? ஏய் வாடா, வெளில யாரும் இல்லையே. எங்கடா? டேய், இங்க தான்டா அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தது. ஆளை காணோம். என்ன ருசி, என்ன பக்குவம். அண்ணி சும்மா சொல்லக்கூடாது. பிரதர் ஏன் இவ்வளவு மினுமினுப்பா சின்ன பையன் மாதிரி இருக்காருன்னா அதுக்கு உங்க சமையல் தான் ஒரே காரணம். இந்த சாப்பாடை சாப்பிடறதுக்காகவே 2 நாளுங்கிறத 2 வருஷம் கூட இந்த கெடுவை நீடிக்கலாம் போல இருக்க. இத்தனை நாளா எங்க அம்மா தான் நல்லா சமைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க அவங்களே தோக்கடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி சமைச்ச அந்த கைக்கு தங்க வளையல் போடலாம். ஆனா 2 நாள்ல போற உசுருக்கு ஏன் 2 பவுன் தங்கத்தை வேஸ்ட் பண்ணணும்? இந்தியன் எக்கனாமிக்கல் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. இவர் நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன பேசினாலும் பொறுத்துட்டு பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத. பிரதர், நோ டென்ஷன். ஏன் கோவப்படுறீங்க? நான் உங்க சமையலை பத்தி தானே பேசினேன், அவங்கள பத்தி ஒன்னும் சொல்லலையே. கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கணும் பிரதர். 2 நாள் கெடுவுல 2 பேரும் உயிரோட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒருத்தர் உயிரோட இருந்தா மட்டும் போதும். அதிகமா பேசுனா எனக்கு கோபம் வருதோ இல்லையோ, என் துப்பாக்கிக்கு கோபம் வந்துரும். அது சுமந்துட்டு இருக்கிற புல்லட்ல ஒரு புல்லட் கூட வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. துப்பாக்கில கனம் குறையறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. ஓகே, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவன் நம்மள பயமுறுத்தி சந்தோஷப்படுறான், பட்டுட்டு போட்டுமே. நீங்க கோவப்பட்டு உங்க பிரஷரையே ஏத்திக்கிறீங்க. எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்களா பிரதர், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் நீ கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணுமா இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஏன் பிரதர், என்னோட கண்டிஷனே 2 நாள் நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களை யாரும் பார்க்க வரக்கூடாதுங்கிறதான். அதுக்காக உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலையே. பட்னியோட பரலோகம் அனுப்புறது எனக்கு பாவம். நீங்க போய் சாப்பிடுங்க பிரதர். டேய், நீ கொல்லிட்டல, எனக்கு வேணாம். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. என் மேல நான் அவ்வளவு உனக்கு. ஆட என்ன பிரதர், கசாப்பு கடைக்கு வர ஆடு கூட கடைசி நேரத்துல கசாப்பு கடைக்காரனை பார்த்து மேன்னு கத்தும். அந்த ஆட்டுக்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லையே பிரதர். என்ன பிரதர், நீங்க பட்னி கிடக்கிறத நினைச்சு நான் வருத்தப்பட்டா என் மேல நீங்க கோவப்படுறீங்க. சரி, உங்க இஷ்டம். அண்ணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சோ என்னமோ, கடைசி 2 நாளாவது நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. உங்க வயிறு காஞ்சா எனக்கு என்ன பிரதர், உங்களை சாப்பிட சொல்லி உங்ககிட்ட நான் ஏன் வாங்கி கட்டிக்கணும்? ஏங்க, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க பசி தாங்க மாட்டீங்கல்ல. எனக்கு பசி இல்ல கல்யாணி. நமக்கு ஏன் திரளப எதிர்பாராம என்னென்னமோ நடக்குது. எனக்கு ஏன் உயிர் மேல பயம் இல்ல கல்யாணி. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். நாம இந்த ஜென்மத்துல யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்ல. நமக்கு ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்ற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு.
என்ன திடீர் சந்தோஷம்? தப்பாச்சே. காலிங் பெல் சத்தம் எனக்கு என்னமோ அலர்ஜியா இருக்கு. இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? கதவு மூடி இருக்கும்போது யார் வந்திருக்கான்னு பாக்கிறதுக்கு நான் மந்திரவாதியா? போய் பார்த்தா தானே தெரியும். நக்கலு. பிரதர், காலிங் பெல்லுக்கே இந்த தெனவட்டா? வந்தது யாரா வேணாலும் இருக்கலாம், எனக்கு நோ அப்செக்ஷன். ஆனா கதவை திறந்து அவங்கள உள்ள விடாம வந்த வழியே அனுப்புனா என் கையில இருக்கிற அண்ணியோட உயிர் ஏன் இப்படி பண்ற? என் கைய விட்டு போகாது. பிரதர், நான் இந்த நிமிஷம் மனுஷன் இல்ல, மிருகம். அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கதவை திறங்க. ம் 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 ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? என்னங்கய்யா, என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? அம்மா இல்லீங்களா? கிச்சன்ல இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, நான் வந்ததே அம்மாவுக்காகத்தான். அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேனே. அது சொல்றத புரிஞ்சுக்கம்மா. அம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்காங்க சொல்றல. நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. ஏய், அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? இங்கே இருமா. காசி ஏதோ ஆபத்துல மாட்டியிருக்காரு. அந்த ரவுடி சொன்ன மாதிரி ஏதோ ஆபத்து இருக்கு. அதனாலதான் எதையும் சொல்ல முடியாம மென்னு முழுங்குறாரு. என்னால இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். தான் மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படியெல்லாம் சமாளிக்கிறாரு. இவங்களை எப்படியும் நாம காப்பாத்தியே ஆகணும்.
ஏமா உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன், நீ ஏமா உள்ள வந்த? போமா, போங்க போங்க. போங்க. நீ முதல்ல சீக்கிரம் குடிச்சு கிளம்பு, சீக்கிரம். இப்ப இருக்கிற நிலைமையில நாம எந்த முடிவெடுத்தாலும் அது இவங்களுக்கு தான் ஆபத்தாகும். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ஐயா, நான் வந்துட்டு போனேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் அம்மா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அத பத்தி பேசலான்னு தான் இங்க வந்தேன். அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மாவை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி அசைக்க நினைச்சா அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. அம்மாவுக்கு இப்ப வந்திருக்கிற சோதனை ஒரு தூசு மாதிரி. கடவுள் அம்மா பக்கம் இருக்காரு, மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியாது. இத நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் வரேன். வெரி குட் பிரதர். யார் அந்த வாயாடி? தேவையில்லாம ஏதோ பேசிட்டு போறா. அது பக்கத்து வீட்டுக்காரங்க, அடிக்கடி கல்யாணம் பார்க்க வருவாங்க, அதான். ஓ, நல்லபடியா அனுப்பி வச்சிட்டீங்க. அவ உள்ள வந்ததும் எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. பார்க்க பத்திரகாளி மாதிரி இருக்கா. என்ன மறுபடியும் அதே அலர்ஜி? இது யாரு? உங்களுக்கு அதிகம் பேரோட தொடர்போ? அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. கதவை திறந்து சாமாத்தியமா நடந்துகிட்டு அண்ணியோட உசுர காப்பாத்துங்க பிரதர். ஓ, ஏமா, நான் தான் அம்மா வேலையா இருக்காங்க சொன்னல, திரும்ப திரும்ப ஏமா வந்து தொந்தரவு பண்ற? ஐயா, ஏன் அப்படி எரிஞ்சு விடுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அம்மாவை தான் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். வீட்டுக்கு அடிக்கடி திருப்பதின்னு ஒருத்தர் வருவாருல்ல, எனக்கு அவரோட செல் நம்பர் கொடுங்களேன். போய் உட்காருங்க. அது திருப்பதி நம்பர் தானம்மா? 90932. இனிமே அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நிறைய வேலை இருக்குமா. சரிங்க ஐயா, இனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன பிரதர், ஏதோ செல்போன் நம்பர் சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல, அது பக்கத்து வீட்டுல கேபிள் டிவி சரியா தெரியலையா, கேபிள் ஆபரேட்டர் நம்பர் கேட்டாங்க. நல்லது, உட்காருங்க. பிரதர், நான் இங்க வந்ததே அந்த தாயம்மாவை இங்க வரவழைக்கதான். என்னமோ அவ நெட்டு இன்டர்நெட்டோட பயங்கரமானது. இந்நேரம் இந்த விஷயம் தாயம்மாவுக்கு போயிருக்கோம். அவ இங்க வந்துருவான்னு
எங்க பாஸ் பீதியை கிளப்பிட்டு இருந்தாரு. இப்ப வரைக்கும் அவன் வரவே இல்லையே. தாயம்மா எங்க இருக்கான்னு உங்களுக்கு அது தெரியுமா? பிரதர், தெரிஞ்சா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இங்க இருக்கிறது போர் அடிக்குது பிரதர். ஸ்ட்ரெயிட்டா அவளை பார்த்துட்டா ஏன் வேலை சுலபமாயிடும். என் துப்பாக்கியில இருக்கிற குண்டு 2 உயிரை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா 1 உயிருக்கு உழ வச்சிரும். அவ அட்ரஸ கூட சொன்னா போதும், உங்களை நான் விட்டுருவேன். தாயம்மா யாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அட்ரஸும் எங்களுக்கு தெரியாது. நீ எங்களை குறி வச்சு அவங்கள பிடிக்கிறது உனதான் டைம் வேஸ்ட். பொய் சொல்லாத பிரதர். நான் ஒரு கொலைகாரன் தான். ஆனா யாருகிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்றவங்களே எனக்கு பிடிக்காது. என் பாஸ் கொல்ல துடிக்கிற அவளை நான் துடிதுடிக்க கொல்லணும். தாயும் அவ தேடி கண்டுபிடிக்க துப்பு இல்ல. எதுவுமே தெரியாத எங்களை பயமுறுத்திட்டு இருக்கியே, இதுதான் உன் வீரமா? நீ ஒரு ஆம்பளனா எங்களை விட்டுட்டு தாயம் அவ நேருக்கு நேர் சந்திச்சு பாரு. அதுதான் உன் வீரத்துக்கு அழகு. அதை விட்டுட்டு முட்டாள்தனமா எதுவுமே தெரியாத அப்பாவியான எங்களை மிரட்டி காரியத்தை சாதிக்க நினைக்கிற நீ ஒரு ஆம்பளையா? பேசாம சேலை கட்டிக்க. தூ கல்யாணி அண்ணி, வேணாம். வார்த்தை நீளுது, தப்பு. வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டதால இந்த வார்த்தையை நான் மன்னிக்கிறேன். இல்லனா என் ரோசத்துக்கு இந்நேரம் பிரதர் பலியா இருப்பாரு. இன்னும் ஒரு நாள் முழுசா இருக்கு. நீங்க தாயம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசம் உண்மைனா அவ இங்க வரணும். இல்ல உங்க 2 பேர் உயிர் போனதுக்கு அப்புறமாவது அவ இங்க வரணும். எப்படி வந்தாலும் என் தோட்டாக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். நீங்க கோவப்படாம நிமிஷத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருங்க. என்னங்க பலத்த யோசனை? என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் யோசனை சொல்லுவேன்ல. இல்ல சொன்னா எல்லாம் அந்த விசாரியை பத்தின மர்மம் தான். அதுதான் என்னை இப்படி யோசிக்க வைக்குது. ஒருத்தனுடைய வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கிற எனக்கு விசாரியை பத்தின உண்மை மட்டும் தெரிய மாட்டேங்குது. நானும் பல தடவை திங்க் பண்ணி விசாலியை யார் கடத்திருப்பான்னு யோசனை பண்ணி பார்க்கறேன். எனக்கு ஒண்ணுமே புரிபட மாட்டேங்குதே. ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. என்னடா போஸ்ட்மேன் மாதிரி ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கியா? என்ன சொல்லு. ஐயா, அந்த திருப்பதி பையன் போலீஸோட அந்த வீட்டுக்கு வந்து உங்களை சிக்க வைக்க பார்த்திருக்கான் ஐயா. நல்ல வேலை நீங்க அங்க இல்ல. அத சொல்லதான் ஏன் வந்தேன். முட்டாள். ஏய், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான்டா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். பாரு பாரு எவ்வளவு லேட்டா வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல இவனை அடிச்சு விரட்டு. ஒரு கொசுவுக்கு இருக்கிற பலம் கூட இவனுக்கு கிடையாது. எல்லாம் வெண்ண வெட்டி தடியனுங்க. எதுக்கு மாணிக்க வச்சிருக்க? போ சொல்லு. அவசரப்படாதீங்க. இப்பெல்லாம் கூலிக்கு ஆள் கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்ட் ஆயிப்போச்சு. ஒரு ஒப்புக்காவது இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூடவே இருக்கட்டும். ஆளுங்க மண்டையை உடைக்கிறாங்களோ இல்லையோ, கதை உடைச்சிட்டு வர்ற அளவுக்கு அது பலம் இருக்குல்ல. இருக்கட்டும் விடுங்க. ஏய், தோட்டத்துல கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பிடிச்சி கூண்டுல அடையுங்க. போங்க, அதையாவது ஒழுங்கா செய்யுங்க. போடா. சரிங்க சரிங்க ஐயா. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ. சொன்னா நீயாவது சொல்லு, இந்த விசாலிய யார் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு உன்னால யூகிக்க முடியுதா? விசாலிய பெத்தவ தாயம்மா. ஆனா வளர்த்தது கல்யாணியும் காசியும் தான். விசாலி அவங்க வளர்த்தாங்களே தவிர முழுக்க முழுக்க தாயம்மாவோட கண்காணிப்புல தான் இருந்திருக்கா.
ஏன் சொல்றேன்னா விசாலிக்கு ஆதிநாராயணனால ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஆதிநாராயணன் தான் செத்தானே ஒழிய விசாலி சாகல. பார்த்த சாரதியும் விசாலியை நெருங்கும் போது அவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆக 2 பேரோட மரணத்துக்கும் காரணம் அந்த தாயம்மாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விசாலிய காசியும் கல்யாணியும் கண்காணிச்சதை விட தாயம்மா தான் துல்லியமா கண்காணிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அப்படிதான் நீங்க விசாலிக்கு செட்டப் பண்ண ஆள் அவ கழுத்துல தாலி கட்ட போகும்போது அதை தடுத்து நிறுத்தினது தாயம்மா தான். விசாலியோட எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது தாயம்மா தான். அப்படி இருக்கும்போது தாயம்மாக்கு தெரியாம விசாலியை யார் கடத்திருப்பாங்க? உங்களால யூகிக்க முடியாதா? நீ சொல்றது புரியுது சொன்னா. விஷாலிக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கிட்ட தாயம்மா அவ பாண்டியாபுரம் வர்ற வரைக்கும் எதுக்காக பொறுமையா காத்திருக்கணும்? அதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. விசாலி ஆண்டவரை பார்க்க போற விஷயம் தாயம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க கொலை பண்ண ஆளுங்களை அனுப்புனதும் தாயம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால விசாலியை காப்பாத்துறதுக்காக தாயம்மாவே கடத்திருக்க கூடாதா? நான் சொன்னதை திரும்ப திரும்ப யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஈஸியா விட தெரியும். அவ பாதுகாப்புல இருக்கிற விசாலிய வேற யாருக்கோ விட்டு கொடுக்க அவளுக்கு எப்படிங்க மனசு வரும்? ராஜபாண்டி விசாலிய வச்சு தாயம்மாவை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கான். அது முடியாம போச்சு. இப்போ தான் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல ராஜபாண்டி விசாலிய கடத்தணும்னு நினைச்சாலும் அது தாயம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதையும் அவ முறியடிச்சிருப்பா. அவளை மீறி யாரும் விசாலிய தொடக்கூடாதுன்னு அவ விசாலிய சுத்தி ஒரு இரும்பு வளையம் போட்டிருப்பா. அதனால தாயம்மா மட்டும்தான் விசாலிய கடத்திருக்க முடியுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சொன்னா நீ சுத்தி வளைச்சு சொன்னாலும் எனக்கு நேரா புரியுற ஒரு விஷயம், விஷாலியை காப்பாத்துறது தாயம்மா. தாயம்மாவுக்கு தெரியாம விஷாலியை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மள மாதிரி எதிரிங்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறது தாயம்மா. அதுக்கு பதிலடி நாம என்ன கொடுக்கறது? அத முதல்ல யோசிக்கணும். இனிமேல் உங்களை பத்தி நீங்களே நெகட்டிவா சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். போதுமா? என்ன இன்னும் என்ன மன்னிக்கலையா? என்ன நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்சவங்களோட மடியில சாகுறது கோடி வருஷம் வாழறதை விட ஒரு உயர்வான விஷயம். இந்த நிமிஷமே உங்களுக்காக என் உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம் தான் திருப்பதி. இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே வாழாத ஒரு காதல் வாழ்க்கைய நீயும் நானும் சேர்ந்து வாழுவோம். முதல்ல நான் என் லட்சத்துல ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் நான் உன் கையை பிடிக்கணும். அதுதான் எனக்கு மதிப்பு. உனக்கு உண்மையான சந்தோஷம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு உதவி பண்ணு. எனக்காக காத்துரு. காத்திருப்பியானோ? உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதா கஷ்டம்? வேணாம் திருப்பதி, வேணாம். நீ முதல்ல எங்கிருந்து போ. என்ன போன் பண்ண வச்சதே உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு தான். என்ன நிர்மூலமாக்கி உங்களையும் சாகடிக்கிறது தான் பெருமாள் சாமி திட்டம் போட்டு இருக்கான்.
எதிர்பார்க்கவே இல்லை. உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என்ன கொல்ல வந்த நீ என்ன கொண்டு இருந்தா கூட சந்தோஷமா போயிருந்திருப்ப. இப்படி என்னை விட்டு போயிட்டு நினைவால என்ன அனுபவ சாகடிக்கிறீங்க. நான் பாவி, நான் பாவியானோ பாவி. உன்னை நான் கருவியை பயன்படுத்தி இருக்க கூடாது. எனக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சும் எனக்கு உதவி செய்யறதுக்காக நீ உயிரை விட்டிய. உனக்கு நான் என்ன செஞ்சேன்? உனக்கு பட்ட கடனை நான் எப்படி அடிக்க போற தெரியல. அதை இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாத அளவுக்கு என்ன நிர்கதி ஆக்கிட்டே. இனி எந்த ஜென்மத்தில் நான் உன்னை பார்க்க போறேன். நான் பரவாயில்ல, நீ வராத கெஞ்சினியானோ. இனி உன் பேச்சு நான் எப்ப கேட்க போறேன்? என்னையா மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போயிட்டியானோ. அனு அனு டேய், இன்னும் எவ்வளவு நேரம் அனு கூட பேசிக்கிட்டே இருக்க போற? அவளை எப்படி நான் மறக்க முடியும்? இனி நான் மறந்தாலும் அவளை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிற மாதிரி சேர்த்துட்டு போயிட்டாடா அவ.